Hi friends, welcome to Chennai Academy Vellore. Counseling and departments பத்தி அடுத்தடுத்து நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வரிசையில நம்ம போன வீடியோ JRIA VAO அது குறித்து நம்ம பேசியிருந்தோம். ஜாப் ஆஃப் நேச்சர், ஜாபோட நேச்சர், ப்ரமோஷன் இதை பற்றி பேசியிருந்தோம். எந்த டிபார்ட்மெண்ட் எடுக்கலாம் ஃபர்ஸ்ட் போகிறவங்க பார்த்துருந்தோம். அதே மாதிரி இப்போ ஒரு டே, அதாவது நேத்தோடைய 1 day கவுன்சிலிங் முடிஞ்சிருக்கு. அந்த 1 day கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் எவ்வளோ வேகன்சி கம்யூனிட்டி வைஸ் இருக்குது, எவ்வளோ வேகன்சி டிபார்ட்மெண்டல் வைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டிஎன்பிசியோட டெலிகிராம் சேனல்லே பிடிஎஃப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வெப்சைட்லேயே இருக்கும். ஓகேங்களா, இது சாதாரண டெலிகிராம் சேனல்லே நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா, இன்னமும் VAO காலியாக இருக்குது. ஓகேங்களா, அப்போ ஒரே நாளில் காலியாகும் அப்படிலாம் கிடையாது. ஓகேங்களா, இருக்குது. ஓகேங்களா, இன்றைக்கும் மேபி கொஞ்சம் காலியாகி கொஞ்சம் இருக்கும். அது கம்யூனிட்டி வைஸ் மாறும். சரிங்களா, ரைட். அப்போ இன்னும் ஒரு சில டிபார்ட்மெண்ட் எதிர்பார்த்ததை விட நிறைய மக்கள் வந்து கொஞ்சம் வித்தியாசமான டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீ நம்ம பேசக்கூடிய கோஆபரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்ல கூட ஒரு சில பேர் வந்து ஜூனியர் இன்ஸ்பெக்டர் இருந்தது. எஸ், அந்த பாதி வேகன்சி காலி. ஓகேங்களா, முதல் நாள். அப்போ ஒவ்வொருத்தருடைய விருப்பம் மாறுது. ஓகேங்களா, மாதிரி எல்லாரும் VAO JRIA போகாம ஒரு சிலருடைய விருப்பம் மட்டும் மாறுது. முதல் ரேங்க்ல இருக்காங்க. ஓகே, அப்போ இன்னைக்கு அந்த வரிசையில எல்லாரும் போன வீடியோ கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தோம் என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் வேணும் சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த வீடியோலையும் இது தவிர்த்து 2 வீடியோ பேசிட்டோம். அது தவிர்த்து வேற டிபார்ட்மெண்ட்ஸ் வேணுங்கிறது கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோக்கு வந்து அதை பத்தி நம்ம பேசலாம். சரி சார், ஏன் சார் இப்போ இந்த 3 டிபார்ட்மெண்ட் பேசுறீங்க அப்படின்னா கமெண்ட்லையும் ஒரு சில பேர் இந்த டிபார்ட்மெண்ட் கேட்டீங்க. அது போக டாப் 10 டிபார்ட்மெண்ட்ஸ் குரூப் 4ல டாப் 10 டிபார்ட்மெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல இந்த 3 டிபார்ட்மெண்ட்ஸ் கம்பல்சரி இருக்கும். அதனாலதான் இந்த 3 டிபார்ட்மெண்ட்ஸ் தொடக்கத்தில் பேசுறோம். ஓகேங்களா, எதை வச்சு இந்த டாப் 10 டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம்னா பவர் தான். எப்பவுமே பவர் தான். ஓகேங்களா, அந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய வேலை, அந்த வேலையில் இருக்கக்கூடிய பவரை வைத்து தான். ஓகேங்களா, நீங்க அந்த வேலை பார்க்கறதுனால சொசைட்டில உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு ரெப்புடேஷன் இருக்குது, அந்த வேலை உங்களுடைய ஃபியூச்சருக்கு எந்த அளவுக்கு க்ரோத் இருக்குது, இது எல்லாத்தையும் வச்சுதான் அந்த டிபார்ட்மெண்ட் பவர்ஃபுல் டிபார்ட்மெண்ட், டாப் 10 டிபார்ட்மெண்ட், டாப் 20 டிபார்ட்மெண்ட் நம்ம சொல்றோம். ஓகேங்களா, இப்போ அந்த வரிசையில நம்ம மொத்தம் 3 டிபார்ட்மெண்ட்ஸ் பார்க்க போறோம். ஓகேங்களா, ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா எந்த டிபார்ட்மெண்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் கொடுத்து ஒரு 3 டிபார்ட்மெண்ட் சொல்லியிருக்கோம். ஆக்சுவலா அது என்னதான் அப்படின்னு பார்த்துருக்கீங்க. எஸ், ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் பத்தி பேச போறோம், பதிவுத்துறை பத்தி பேச போறோம். அடுத்து கோஆபரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்ம கூட்டுறவு துறை. ஓகே, அதை பத்தி பேச போறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் டிபார்ட்மெண்ட், வணிக வரித்துறை. ஓகேங்களா, இதுல மெஜாரிட்டி நம்ம அதிகமா மக்கள் பார்வையில் நீங்க எல்லாருமே பார்த்தா ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. ஓகே, கல்யாணத்துக்கு இருக்கட்டும், இதெல்லாம் வாங்க விற்க ஒரு அசோசியேஷன் எல்லாத்துக்கும் அதுக்கு போயிருப்பீங்க. ஓகேங்களா, மேற்படி கோஆபரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் கிராமப்புறம் இருக்கக்கூடிய மக்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. கூட்டுறவு சங்கம், கூட்டுறவு வங்கி, கூட்டுறவு நிறுவனத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்க. கமர்ஷியல் டிபார்ட்மெண்ட் வந்து கம்பெனி சிட்டி சைடு தான். அதுவும் பிசினஸ் சம்பந்தமான விஷயங்களுக்கு தான் அந்த கமர்ஷியல் டிபார்ட்மெண்ட் ஹெல்ப் ஆகும். ஓகேங்களா, ரைட். அப்போ அந்த 3 டிபார்ட்மெண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் பார்க்க போறோம், பதிவுத்துறை டிபார்ட்மெண்ட் பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த டிபார்ட்மெண்டோடைய ஜாப் நேச்சர் என்ன, எந்த மாதிரி வேலை இருக்கும், அதான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஓகேங்களா, இதுவுமே டாப் டிபார்ட்மெண்ட் தான். இதுவுமே ஒரு சில நேரங்கள்ல ஒரு என்ன சொல்றது, ஃபர்ஸ்ட் இனிஷியல் நல்ல ரேங்க் இருக்கவங்க தான் இதை எடுத்து சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இதோடைய growth வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் மற்ற டிபார்ட்மெண்ட்டை விட. ஓகே, அப்ப ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்னாலே ஒரு சில பேருக்கு ப்ரீஜுடிஸா ஒரு சில அபிப்பிராயங்கள் இருக்கும். ஆஹா, இது அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் அப்படி இருக்கும். என்னதான் அது இருந்தாலும் சொசைட்டில இது ஒரு நல்ல ஒரு மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் தான் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்ல வேலை பார்க்குறாங்கனாலே ஒரு விஷயம் தானே. சாதாரண ஆஃபீஸ் பாய் வேலை பார்த்தா கூட அவனுக்குன்னு ஒரு தனி மரியாதை இருக்கும். அப்போ நீங்க அந்த இடத்துல ஒரு அசிஸ்டன்டாவோ ஜூனியர் அசிஸ்டன்டோ வேலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை விட ஒரு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை இருக்கதான் செய்யும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பியூர்லி ஆஃபீஸ் ஒர்க் தான். ஓகேங்களா, ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்னாலே ஆஃபீஸ் ஒர்க் தான். அந்த ரிஜிஸ்ட்ராருக்கு மட்டும்தான், சப் ரிஜிஸ்ட்ரார் இருப்பாரு, அவருக்கு மட்டும் ஃபீல்டு ஒர்க்னு இருக்கும். ஃபீல்டு ஒர்க்னா பெரிய அளவுக்குலாம் கிடையாது. யாராவது வீடு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாங்கன்னா அந்த வீடை போய் பார்க்கணும், அவ்வளவுதான். ஓகேங்களா, ரீசெண்டா ஏதாவது பத்திர டாக்குமெண்ட் புதுசா ஏதாவது நடந்ததுன்னா. ஓகேங்களா, அப்ப இந்த மாதிரி நேரத்துல ஆபீஸ் ஒர்க் தான் மெஜாரிட்டி இருக்கும். ஓகேங்களா, ஆபீஸ் முடிய போற நேரத்துல அப்படி டீ சாப்பிடுற நேரத்துல அப்படியே போயிட்டு வெளியே போயிட்டு அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு வந்துருவாங்க. ரொம்ப பெரிய ஃபீல்டு ஒர்க் தான் இருக்காது. இதுக்கு பியூர்லி ஆபீஸ் ஒர்க் தான். ஆபீஸ்க்குள்ள தான் வேலை. 10 மணிக்கு போயிட்டு கிட்டத்தட்ட 6 மணிக்கு ஆபீஸ் முடிகிற டைம். ஆனால் நீங்கள் பார்த்துருப்பீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் கடந்ததான் பைக்கில் போகும்போதோ பஸ்ஸில் போகும்போது கடந்து பாருங்கள், கண்டிப்பாக 7-8 மணி வரைக்கும் கூட ஒரு சில நேரங்களில் லைட் எரிஞ்சுட்டு தான் இருக்கும், ஒர்க் நடந்துட்டு தான் இருக்கும். ஒரு சில நேரங்களில் ஒர்க் இருக்கும். அது யாருக்கு அதிகமாக இருக்குன்னா சப் ரிஜிஸ்ட்ரார் லெவலில் இருக்கிறவங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும். ஜூனியர் அசிஸ்டன்ட் தான் ஒரு பாட்டு கிளம்பி வந்துடுவாங்க. ஒரு சில பேர் தான் போயிட்டு வர கூட சொல்லாமல் அவங்க பாட்டு வந்துட்டே இருப்பாங்க ஒரு சில டிபார்ட்மெண்ட் தான். ஓகே, அப்போ அந்த மாதிரி தான் பியூர்லி ஆஃபீஸ் ஒர்க்கு
டைம் கிட்டத்தட்ட அந்த ஆவரேஜான டைமிங் தான் இருக்கும், 10 to 6 அந்த ரேஞ்ச் டைமிங் தான் இருக்கும். அடுத்து ஃபைல் மூவிங் தான் மெயின் ஒர்க்கு. இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த ஒர்க் எடுக்கணும் இந்த ஒர்க்கு தான் கிடையாது, ஒரே டைப் ஆஃப் ஒர்க்கை தான் வித்தியாசமான ஃபைல்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஃபைல்ஸை மூவ் பண்ணிகிட்டே இருக்கும் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு, அடுத்தடுத்த வேகமாக வேலை நடக்கணும். ஓகே, அடுத்து என்ன சார் இந்த இடத்துல பண்ணுறாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் தெரிஞ்சுதான். லேண்டு புதுசாக நீங்கள் ஒரு பிளாட் வாங்க போகிறீங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா மகேஷ் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட இருந்து நான் ஒரு பிளாட் வாங்குறேன் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அப்போ அவர்கிட்ட இருந்து நான் பிளாட் வாங்குறதுனால நான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். இப்போ கல்யாணம் நடக்குது அப்படின்னா கல்யாணத்துக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். பெர்த்து, டெத்து, பிறப்பு, இறப்பு எல்லாத்தையும் பதிவு செய்யணும். அசோசியேஷன் புதுசாக ஏதாவது சங்கம் கொண்டு வந்தாங்கன்னா அதுக்கு என்ன செய்யணும், ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஒரு பிஸ்னஸ் போடுறீங்கன்னா பிஸ்னஸ் கொலாபரேஷன் மூலமாக பார்ட்னர்ஷிப் போனீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் இந்த டிபார்ட்மெண்ட் நிறைய ப்ராசஸை ஆன்லைனில் மாற்றிட்டாங்க. அதனால் ரொம்பவே ஒர்க்கு வந்து எளிமையாயிடுச்சு. ஓகேங்களா, முதல்லாம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் போனீங்கன்னா அவன் மண்டையை பிச்சுக்குவான், அந்த அளவுக்கு ஒர்க் இருக்கும். ஒரு நாளைக்கு 10-15 டாக்குமெண்ட் போட்டாலே வந்து பெருசாக நினைப்போம். ஆனால் இப்போ எல்லாம் அப்படி கிடையாது, ஃபுல்லாத்தையும் ஆன்லைனாக மாற்றியாச்சு. ஓகேங்களா, ஈஸி எடுக்கிறதுலேருந்து விலங்க சான்றிதழாக இருக்கட்டும், லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறேன் அப்படின்றதுக்கே டோக்கன் போடணும். அப்போ எல்லாமே ஓரளவுக்கு மேக்ஸிமம் ஆன்லைனாக மாறிடுச்சு. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக வேலை பொருள் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. அதே மாதிரி பழைய விலங்க சான்றிதழையும் ஆன்லைனாக மாற்றிட்டு இருக்காங்க. அதனாலையும் கொஞ்சம் வேலைகள் ஃபியூச்சர்லையும் கொஞ்சம் கம்மியாகிட்டே இருக்கும். ஆனால் புது ஒர்க்கும் ஆட் ஆக தான் செய்யும். ஓகேங்களா, ரைட். ஒன்று இதுவாக ஒர்க் நேச்சர். அடுத்து மேற்படி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சாட்டர்டே சண்டே லீவு தான். இந்த கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இந்த வருஷம் பேச்சுக்கே இடம் கிடையாது, சாட்டர்டே சண்டே பியூர் லீவு சொல்லி போட்டாங்க. ஓகேங்களா, ஏதாவது ஹெவி ஒர்க்குங்கிற பட்சத்தில் தான் ரேர் கேஸ் தான் சாட்டர்டே வர மாதிரி இருக்கும்போது சண்டேலாம் வாய்ப்பே இல்லை, கண்டிப்பாக லீவு தான். ஆனால் என்ன ஸ்பெஷல் கேசஸ்னா இப்போ கவர்மெண்ட் ஹாலிடே டைமில் எல்லாருக்குமே லீவு தான், அது எல்லாருக்குமே தெரியும். ஓகே, ஒரு சில வித்தியாசமான கல்ச்சுரல்டு தமிழ்நாடு கல்ச்சர்டு ஒரு கவர்மெண்ட் ஹாலிடேக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்டும் லீவ் விட்டுருவாங்க. ஆனால் ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் மட்டும் நடக்கும். ஏன் சார் அப்படி பார்த்தீங்கன்னா, ஏன்னா அந்த நாளில் லேண்டு வாங்கினா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்டிமெண்ட்டாக நிறைய பேர் வந்து லேண்டு வாங்குவாங்க. அப்போ அந்த ஒரு டேல மட்டும் வித்தியாசம், அதாவது வருஷத்துக்கு ஒரு 3-4 டேஸ் தான் இருக்கும். ஓகேதா, டக்குனு அந்த டேஸ் ஞாபகம் இல்லை, ஆனால் ஒரு டே அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஒன்று உண்டு. அந்த டைமில் நீங்கள் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும், உங்கள் ஆஃபீஸ் ஒர்க் ஆகும். மற்ற டிபார்ட்மெண்ட் எதுவுமே ஒர்க் ஆகாது, ரெவன்யூ முதற்கொண்டு ஒர்க் ஆகாது, ஆனால் இந்த டிபார்ட்மெண்ட் ஒர்க் ஆகும். இது ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு டிஃபரெண்டான ஒரு ஒர்க். ஓகேங்களா, மேற்படி பார்த்தீங்கன்னா டைமிங் சொல்லிட்டேன், சாட்டர்டே சண்டே மெசேஜ் தான். ஒரு ஸ்டேட் யூனிட் நான் திருப்பி சொல்லிட்டேன். ஓகேங்களா, நீங்கள் ஜூனியர் அசிஸ்டன்ட், ரெவன்யூ, அப்புறம் வந்து விஏஓ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேற ஏதாவது டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டா உங்கள் ஓன் டிஸ்ட்ரிக்ட்ல எடுத்துக்கலாம். ரூரல் டிபார்ட்மெண்ட் ஓன் டிஸ்ட்ரிக்ட்ல எடுத்துக்கலாம். உங்கள் மாவட்டம் திண்டுக்கல்ல போய் எடுத்துக்கலாம். ஆனால் இங்கே அப்படி எடுக்க முடியாது. ஸ்டேட் யூனிட் உங்கள் அட்ரஸை வச்சு உங்கள் அட்ரஸை மேட்ச் பண்ணி அவங்க எங்கே ஒர்க் போட்டாலும் அதுக்கு நீங்கள் என்ன செஞ்சாகணும், வேலை பார்த்து தான் ஆகணும். அதுதான் இதோடைய சிச்சுவேஷன். இப்போ ஸ்டேட் யூனிட்டாக தான் இருக்குது. ஓகேங்களா, ரைட். அப்படி பார்க்கும்போது நம்ம அட்ரஸை மேட்ச் பண்ணி ஒரு ஜோன் டிவிஷன் சொல்லுவாங்க, அதை வச்சு தான் உங்களுக்கு வந்து ஜாப் இருக்கும். ஃபியூச்சரில் என்ன பண்ணிக்கலாம், அதை மாறிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ப்ரொமோஷன் எப்படி சார் இருக்கும், எல்லா ஜாப்லையும் நம்ம எதிர்பார்க்கக்கூடியது ப்ரமோஷன் தான். அப்போ அந்த ப்ரொமோஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணுறது வேற போஸ்டிங் கிடையாது, ஒரே போஸ்டிங் தான். ஆனால் மினிமலாக தான் இருக்கும். குரூப் 4 பொறுத்த வரைக்கும் இந்த போஸ்டிங்ஸ் தான் நம்பர் ஆஃப் கவுண்டிங் வந்து 2 டிஜிட்டில் தான் இருக்கும். ஓகேங்களா, அப்போ ஜூனியர் அசிஸ்டன்ட்ல ஜாயின் பண்ணுவீங்க. எப்பவும் போல எல்லா டிபார்ட்மெண்ட் மாதிரி தான் ஆவரேஜாக ஜூனியர் அசிஸ்டன்ட் இருந்து அசிஸ்டண்டாக மாறதுக்கு 3 to 5 இயர்ஸ் எடுக்கும். ஓகேங்களா, ஆவரேஜ் ஒரு சில நேரங்கள் அதிகம் கூட ஆகலாம், எப்போவும் சொல்கிற மாதிரி தான். இதெல்லாம் வந்து 3 to 5 இயர்ஸ் நடைமுறையில் நாட்கள் கூட ஆகலாம். ஓகேங்களா, ஏன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் காலி பணியிடங்கள் இன்னமும் நிறைய இருக்க தான் செய்யுது. இருந்தாலும் 1-2-3 பேர் அதை வேலையை காம்பன்சேட் பண்ணி போய்கிட்டு தான் இருப்பாங்க. ஓகே, அசிஸ்டன்ட் அடுத்து அசிஸ்டன்ட் இருந்து தான் நீங்கள் அடுத்து நல்ல ஒரு அதிகாரமுள்ள போஸ்டிங்காக குரூப் 2 போஸ்டிங் நல்லா நினைச்சுக்கோங்க. இந்த போஸ்டிங் வந்து குரூப் 2A கிடையாது, குரூப் 2 போஸ்டிங், இன்டர்வியூ போஸ்டிங். அந்த போஸ்டிங்கை நீங்கள் அடுத்து ஒரு 5 to 7 வருடங்கள்ல நீங்கள் அடையலாம். அப்போ கிட்டத்தட்ட தோராயமாக பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 வருஷத்துல நீங்க ஜூனியர் அசிஸ்டண்டா சேர்ந்தீங்கன்னா, ஒரு 25 வயசுல சேர்ந்தீங்கன்னா, ஒரு 40-42 வயசுக்குள்ள நீங்க சப் ரிஜிஸ்ட்ராரா உயர்ந்துருவீங்க. சப் ரிஜிஸ்ட்ரார் ஒரு நல்ல ஒரு மதிப்பான ஒரு போஸ்டிங் தான், உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா, அடுத்து சப் ரிஜிஸ்ட்ரார்ல இருந்து டிஆர்ஓ சொல்லுவாங்க, டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்டர் ஆஃபீஸர், அதாவது டெபுட்டி டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்டர் ஆஃபீஸர் சொல்லுவாங்க. அந்த டிஸ்ட்ரிக்டே அவர் தான் ரிஜிஸ்டர் ஆஃபீஸர். ஓகேங்களா, அது ஆகிறதுக்கு ரேர் தான். ஓகேங்களா, ஏன் அப்படின்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒருத்தர் ஒரு 2-3 பேர் தான் இருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது மொத்த வேகன்சியே ஒரு 100 தான். 38 மாவட்டம் இப்போ இருக்குன்னா 38 4 போடுங்க, 120 தான் ஆவரேஜா. அப்போ 120 குரூப் 1 லெவலில் போவாங்க, குரூப் 2 இருந்து ப்ரொமோஷன் வருவாங்க. அப்போ குரூப் 4 இருந்து போகிறது வந்து கொஞ்சம் கடினமானது தான். மேபி அந்த டிபார்ட்மெண்ட் அந்த டைமில் இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் பொறுத்து வேகன்சியை பொறுத்து தான் மாறும். ஆனால் ரேர் தான். கொஞ்சம் யங் ஏஜ்லேயே போகிறீங்கன்னா வாய்ப்புகள் இருக்கும். டிஆர்ஓ ரொம்ப குரூப் 1 போஸ்ட்டுப்பா, ஓப்பனாக சொல்லப்போனால் குரூப் 1 போஸ்ட் நல்ல ஒரு
போஸ்ட். ஓகே, அப்போ இதெல்லாம் ப்ரமோஷன் லெவல் இருக்கும். மற்ற டிபார்ட்மெண்ட் மாதிரியும் இது ஓரளவுக்கு மாடரேட்டான ஒர்க் தான் இருக்கக்கூடியது, மாடரேட்டான என்ன சொல்றது ப்ரமோஷன் இருக்கக்கூடியது. படிக்க டைம் இருக்குமா சார்? தாராளமாக ஆஃபீஸ் டைமில் படிக்க முடியாது, அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் மீதி டைமில் நீங்கள் வீட்டுக்கு வந்தோ ஏர்லியாக வரதுக்கு முன்னாடியோ அல்லது பார்த்துக்கிட்டிங்கன்னா சாட்டர்டே சண்டே இதெல்லாம் உங்களுக்கு படிப்பதற்குரிய பாசிபிலிட்டி அதிகமாக இருக்கும். ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது ஆஃபீஸ்குள்ளே மட்டும்தான். நம்ம ஜேஆர்ஐ மாதிரி விஏஓ மாதிரி எப்போவுமே ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. ஆஃபீஸ்குள்ளே மட்டும்தான் உங்களுக்கு ஒரே ஒர்க் இருக்கும். வெளியே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு பெரிய அளவுக்கு ஒர்க் எதுவும் கிடையாது. ஓகேங்களா, ரைட். அப்போ நீங்கள் டைம் எடுத்தால் நீங்களே படிச்சுக்கலாம். ஓகே, அடுத்து ரொம்ப முக்கியமான டிபார்ட்மெண்ட்டான கூட்டுறவுத்துறை. ஓகேங்களா, கோஆபரேட்டிவ் டிபார்ட்மெண்ட். அப்போ கோஆபரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வேகன்சி 2-3 விதமா வந்திருக்கும். ஓகேங்களா, கோஆபரேட்டிவ் ஆடிட்னு இருக்கும். ஓகே, கோஆபரேட்டிவ்ல மில்க் டிபார்ட்மெண்ட், மில்க் சொசைட்டி, இந்த மாதிரி நிறைய இருக்கும். எல்லாமே கூட்டுறவு சம்பந்தமானது தான். ஓகே, அப்படி பார்க்கும்போது இங்க என்ன சார் ஜாப் நேச்சர் அப்படின்னா, கூட்டுறவுத்துறைக்குள்ள என்ன சார் வருது அப்படின்னா கூட்டுறவு வங்கிகள் இருக்கும். நீங்க கிராமப்புறங்களுக்கு போனீங்கன்னா நிறைய கூட்டுறவு வங்கி இருக்கும். ஓகேங்களா, சொசைட்டின்னு சொல்லிக்குவாங்க. பால் கூட்டுறவு வங்கி, அப்புறம் வந்து விவசாயிகள் கூட்டுறவு வங்கி, நெசவாளர். ஓகேங்களா, காஞ்சிபுரம் சைடு தான் போனீங்கன்னா நெசவாளர் கூட்டுறவு வங்கி கிராமங்கள்ல இருக்கும். மெஜாரிட்டி கிராமம், அந்த பேரூராட்சி அந்த ரேஞ்ச் இருக்கக்கூடிய ஊர்கள்ல இருக்கும். ஓகேங்களா, இப்போ கூட்டுறவு வங்கிகளுக்கும் இந்த கூட்டுறவுத்துறைக்கும் நிறைய கனெக்டிங் பாயிண்ட், நிறைய வேலைகள் இருக்கும். ஓகேங்களா, அடுத்து விவசாயிகளுக்கு கடன் வழங்குது. ஓகேங்களா, விவசாய கடன் வழங்குறது, அப்புறம் விவசாயிகளுக்கு நகை கூட்டுறவு பேங்கரை வச்சு நகையை வச்சு லோன் வாங்குறது, இது எல்லாத்துக்கும் இந்த டிபார்ட்மெண்ட் வந்து ஒர்க் ஆகும். அடுத்து மெயினா இந்த டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் வந்து டாக்குமெண்ட் ஒர்க் தான் இருக்க போகுது. திருப்பி சொல்றேன், டாக்குமெண்ட் ஒர்க் தான் அதிகமா இருக்க போகுது. ஃபீல்டு ஒர்க் தான் ரொம்ப ரேர் தான், கடன் கொடுக்குது அந்த மாதிரி விஷயத்துக்கு மட்டும் தான் ஃபீல்டு ஒர்க், மேக்ஸிமம் டாக்குமெண்ட் ஒர்க் தான். ஓகே, அடுத்து பாருங்க, ஒரு உதாரணத்துக்கு இந்த ஒரு டிபார்ட்மெண்ட் தான் மற்ற டிபார்ட்மெண்டோட அதிகமாக இன்டர்லிங்க் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த ஸ்லைடு எழுதி போட்டிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட் சப்ளை டிபார்ட்மெண்ட்ல நெல் கொள்முதல் எவ்வளவு நடந்திருக்குது. ஓகேங்களா, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல ஒவ்வொரு ஏரியாக்கள் எவ்வளவு விவசாயம் பண்றாங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி ஒவ்வொரு ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள எவ்வளவு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிருக்கு, இது எல்லாத்தையும் வச்சு மற்ற டிபார்ட்மெண்ட் கூட அதிகமாக இன்டர்லிங்க் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ், ரிலேட்டட் டு அதர் டிபார்ட்மெண்ட்ஸ். மற்ற டிபார்ட்மெண்ட் விட ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் இன்டர்லிங்க் ஆகும். ஆனா இந்த டிபார்ட்மெண்ட் ஒரு 3-4 டிபார்ட்மெண்டோட இன்டர்லிங்க் ஆகி செயல்படும். ஓகே, மேற்படி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 80% ஆஃப் த ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா இது ஸ்டேட் யூனிட் தான். திருப்பி ஸ்டேட் யூனிட் தான். ஆனா தொடக்கத்துல நீங்க ஒரு 1 இயர் ஆர் 1.5 இயர் சென்னையில வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். இது ஒரு சில பேருக்கு மட்டும்தான். ஓகேங்களா, எல்லாருக்கும் சொல்ல வரல. ஆனா மேக்சிமம் வந்து பாசிபிலிட்டி வந்து சென்னை, கேள்விப்பட்ட வரைக்கும் சென்னையில ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும் 1 இயர். அதுக்கப்புறம் தான் உங்களுடைய அட்ரஸ் வச்சு உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் டிவிஷனுக்கு என்ன செய்வாங்க, சேஞ்ச் பண்ணுவாங்க. நல்ல ஒரு டிபார்ட்மெண்ட் தான் இதுவும். இதுவும் எப்பவும் போல ஒர்க் எல்லாம் ரொம்ப ஹெவியா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது, மாடரேட்டா இருக்கும். நம்ம ஊர் சிட்டியில உழவர் சந்தைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த உழவர் சந்தையில கூட அந்த டிபார்ட்மெண்ட்ஸ் தான் இருக்கும். அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் கூட அதிகமாக லிங்க் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஓகே, அப்போ சாட்டர்டே சண்டே மேக்ஸிமம் லீவ் தான். ஓகே, சாட்டர்டே சண்டே மேக்ஸிமம் லீவ் தான் இருக்கும். ஓகேங்களா, இப்போ அதுதான் இப்போல்லாம் கவர்மெண்ட், நான் திரும்பி சொல்லிட்டேன், எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த லீவ் எல்லாம் பயப்பட வேணாம். இப்போ கவர்மெண்ட் வேலைக்கு போனீங்கன்னா சாட்டர்டே சண்டே கன்ஃபார்ம் லீவ் தான். ஓகேங்களா, ரைட். மேற்படி சாட்டர்டே வர்றது, ஆஃபீஸ் டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வேலை பார்க்கறது அதெல்லாம் இங்கே அதிகமாச்சும் இருக்காது. ஓகேங்களா, அடுத்து ப்ரமோஷனை பொறுத்த வரைக்கும் இங்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் ப்ரமோஷன். ஓகேங்களா, என்ன அப்படின்னா நம்ம குரூப் 4ல போஸ்டிங் வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் இருக்கும், ஜூனியர் இன்ஸ்பெக்டர் இருக்கும். 2 விதமான போஸ்டிங்குமே இருக்கும். ஓகேங்களா, ஒரு சில இடத்துல ஒரு சில டிபார்ட்மெண்ட் ஜூனியர் அசிஸ்டன்ட் இருக்கும், கோஆபரேட்டிவ் குள்ள இருக்கக்கூடிய சப் டிவிஷன்ல. ஒரு சில இடத்துல வந்து ஜூனியர் இன்ஸ்பெக்டர். ஆக்சுவலி நேற்று நடந்த கவுன்சிலிங்ல இந்த இது முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா, முடிஞ்சிச்சுன்னா கிட்டத்தட்ட 11 வேகன்சியோ 12 வேகன்சியோ அதில் 6-7 வேகன்சி ஃபில் ஆயிடுச்சு நேற்று ஒரே நாள் ஜூனியர் இன்ஸ்பெக்டர். ஓகேங்களா, அப்போ ஜூனியர் இன்ஸ்பெக்டர்ல இருந்து அடுத்து பார்த்தீங்கன்னா சீனியர் இன்ஸ்பெக்டர். எப்பவும் போல 3 to 5 years ஆகுது. இதுல அந்த கோஆபரேட்டிவ் படிச்சிருப்பாங்க பாருங்க, அவங்க நல்ல ஒரு ஸ்கோப் உண்டு. ஓகே, நல்ல ஒரு ஃபியூச்சர், நல்ல ஒரு டெவலப் ஆகலாம் இந்த இடத்துல. ஓகேங்களா, ஜூனியர் இன்ஸ்பெக்டர்ல இருந்து சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆகுறாங்க. அடுத்து சீனியர் இன்ஸ்பெக்டர்ல இருந்து இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் வராங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர்ல இருந்து டெபுட்டி ரிஜிஸ்ட்ரார் அப்படி வராங்க. அடுத்து ரிஜிஸ்ட்ரார் போஸ்டிங். ஓகேங்களா, இதுவும் ஓரளவுக்கு வேகமாக நடக்கக்கூடிய ப்ரமோஷன் தான். ஒரு ஸ்டேஜுக்கு ஈஸியா வந்துடும், அடுத்தடுத்த ஸ்டேஜ் கொஞ்சம் டிலே ஆகும். ஏன்னா அதெல்லாம் வந்து ஒரு குரூப் 2A குரூப் 2 போஸ்டிங்ஸ் ஈக்குவலா இருக்கக்கூடிய போஸ்டிங்ஸ். ஓகேங்களா, இதுவும் நல்ல டிபார்ட்மெண்ட் தான். ஓரளவுக்கு ப்ரெஷர் கம்மியா இருக்கக்கூடியது. படிக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமா இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ல தாராளமா அடுத்த எக்ஸாம் நோக்கி நீங்க படிக்க ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா, அடுத்து பாருங்க, அடுத்து ரொம்ப முக்கியமான டிபார்ட்மெண்ட் கமர்ஷியல் டிபார்ட்மெண்ட், வணிக வரித்துறை. ஓகேங்களா, ஒரு காலத்துல நம்ம டாக்ஸேஷன் எல்லாமே நிறைய டிஃபரெண்ட் ஒவ்வொரு வகை டாக்ஸ் இருந்தது. கலால் வரி, சுங்க வரி, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இறக்குமதி வரி, கஸ்டம் டியூட்டி, இந்த மாதிரி நிறைய வரிகள் இருந்தது. ஒவ்வொரு துறைக்கும் வரிக்கும் வந்து ஒவ்வொரு ஆஃபீஸ் இருந்தது. இப்போ ஜிஎஸ்டி மாறினதுனால கமர்ஷியல் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய ஆஃபீஸோடைய பேரை மாத்தல, அதே தான் இருக்குது. ஆனா அவங்க வேலை பார்க்கறது ஜிஎஸ்டிக்குரிய வேலையை தான் பார்த்துட்டு இருப்பாங்க. ஓகேங்களா, இப்போ கமர்ஷியல் டாக்ஸ்
ஆஃபீஸ் ஒர்க் சரி ஒர்க் நேச்சர் பார்க்கலாமா? மெயின்லி ஆஃபீஸ் ஒர்க் தான். இங்கேயும் ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் மாதிரி தான், மெயின்லி ஆஃபீஸ் ஒர்க் தான் இருக்கும். ஆனா இப்போ ரீசன்ட் ரெண்டுல அதிகமான ஃபீல்டு ஒர்க் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா? நம்ம ஜிஎஸ்டி வந்ததுனால எத்தனை பேர் கரெக்டா ஜிஎஸ்டி கட்டுறாங்க அதெல்லாம் வந்து ரெகுலேட் பண்ணணும். ஓகேங்களா? லோக்கல் ஏரியாவில் எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு இப்போ நம்ம கூட பார்த்தீங்கன்னா சென்னை ஐஏஎஸ்க்கு வேலூரில் இயங்கிட்டு இருக்குது. இப்போ வேலூர் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 2 months முன்னாடி இங்கே இருந்து வேலூர் டிவிஷன்ல இருந்து கமர்ஷியல் டாக்ஸ் ஆஃபீஸர் வந்து அகாடமிக்கு வந்து ஜிஎஸ்டி ஃபைலிங் எல்லாத்தையும் என்ன மானிட்டர் பண்ணி போவாங்க. இது வந்து எல்லா அகாடமி மட்டும் கிடையாது, எல்லா இடங்கள்லையும் என்ன செய்யறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மானிட்டருக்கு அப்பப்போ ஃபீல்டு ஒர்க் இருக்கும். ரேர் தான். ஓகேங்களா? மாசத்துல ஒரு 4 நாள் 5 நாள் அந்த மாதிரி இருக்கும். அது மேக்ஸிமம் ஜூனியர் அசிஸ்டன்ட் தான் போற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அப்போ ஆஃபீஸ் ஒர்க் அதிகமாக இருக்கும். ஃபைல் மெயின்டெனன்ஸ் தான் இங்கேயும். எந்தெந்த இடத்துல எவ்வளோ புதுசாக கடைகள் வந்திருக்கு, அவங்க எவ்வளோ மூவிங் இருக்குது, அதை வச்சு நம்ம என்னென்னலாம் ஜிஎஸ்டி ஃபைல் ஆகிட்டு இருக்கிறது ஃபைல் மெயின்டைன் பண்ணுற ஒர்க்கு தான் இருக்கும். அடுத்து இந்த டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இது ஸ்டேட் யூனிட் தான். ஆனால் இது மொத்தம் 8 zones இருக்குது. ஓகேங்களா? வேலூர் ஜோனு, அதுக்கப்புறம் பார்த்தா திருச்சி, அப்புறம் திருநெல்வேலி ஜோனு சொல்லிட்டு முக்கியமான ஜோன்ஸ், கோயம்புத்தூர் ஜோனு, அந்த ஜோனுக்கு கீழே நிறைய டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்கும். அதுக்கு ஏதாவது நீங்கள் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் உங்களுடைய சொந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட், அந்த நியர்பை டிஸ்ட்ரிக்ட்ல வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இதுல நீங்கள் ஸ்டேட் யூனிட்டை செலக்ட் பண்ணீங்கன்னா கூட. ஆனால் இதுல என்னதான் ஒரு சிக்கல் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற டிபார்ட்மெண்ட்டை விட எந்த டிபார்ட்மெண்ட் போனீங்கன்னாலும் நீங்க ஒரு அப்டேட்டடா இருக்கணும். எந்த டிபார்ட்மெண்ட் எந்த வேலைக்கு போனீங்கனாலும், நான் வேலைக்கு சேர்ந்த முழுசு நான் எப்படி இருந்தேனோ அப்படியே இருந்தீங்கன்னா கடைசிக்கு அப்படியே தான் இருக்கணும். அப்போ அப்டேட்டட் விஷயம் இருக்கணும். ஆனால் மற்ற டிபார்ட்மெண்ட்டை விட இந்த டிபார்ட்மெண்ட்டில் அப்டேட்டட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எப்போ உங்களை அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்தும் ஸ்டேட் கவர்மெண்ட் இருந்து புதுசாக ஒவ்வொரு விஷயத்தை மாற்றிட்டே இருப்பாங்க டேக்ஸ் பற்றி. அப்போ அதை பற்றி அடிக்கடி நீங்கள் அப்டேட்டட் ஆகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வேலை ஈஸியாக இருக்கும். அப்டேட்டடாக இருந்துகிட்டே இருக்கணும். அது ஒரு பாயிண்ட் நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? மேக்ஸிமம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே லீவ் தான், அதை மாற்றுக்கிறது கிடையாது. ஆஃபீஸ் டைம் முடிஞ்சோட வெளியே வந்துட வேண்டியதான். ஆனால் ப்ரமோஷன் ஆகும், ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாகும். அதிகமாக நீங்கள் வந்து என்ன சொல்றது, அடுத்தடுத்த போஸ்டிங் போக போக எப்பவுமே கொஞ்சம் ஒர்க்கில் என்கேஜ் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் சொசைட்டியில் இதுவும் ஒரு நல்ல ரெப்புடேஷனான ஜாப். ஓகே, நல்ல ரெப்புடேஷனாக சாதாரண ஜூனியர் அசிஸ்டண்டாக இருந்தால் கூட. ஓகே, அப்போ ஜூனியர் அசிஸ்டன்ட் டைப்பிஸ்டாக கூட நீங்கள் சேர்ந்தீங்கன்னா அடுத்த ஒரு 3 to 5 years அசிஸ்டண்டாக மாறுறீங்க. அடுத்து 7 to 8 years என்ன ஆகுறீங்க, சூப்பரண்டன்ட் அப்படின்னா டிசிடிஓ அப்படின்னு சொல்லுவாங்க, டெபுட்டி கமர்ஷியல் டாக்ஸ் ஆஃபீஸர். குரூப் 2 போஸ்டிங், இன்டர்வியூ போஸ்டிங், சூப்பரான போஸ்டிங். ஓகேங்களா? அதுக்கடுத்து டைரக்டா குரூப் 1 போஸ்டிங் போயிருவீங்க, சிடிஓ கமர்ஷியல் டாக்ஸ் ஆஃபீஸர். ஓகே, டைரக்ட் குரூப் 1 லெவலில் வந்து இதுக்கு ப்ரமோஷன் உண்டு. இது கொஞ்சம் வேகமாக எளிமையான அது ஒரு பெரிய ஒரு டிபார்ட்மெண்ட். ஓகேங்களா? ஃபியூச்சரில் ஜோன்ஸை கூட இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ரெக்கமெண்டேஷன்ஸும் இருக்குது. ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட் தான். நிறைய ரெவன்யூ, ஏன்னா வருமானம் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்தா வருதோ அந்த டிபார்ட்மெண்ட் நல்ல ஸ்கோப் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் தான். ஓகேங்களா? ரைட். இப்போ ஃபியூச்சர் நல்லா வந்து டெவலப் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான். இதுலையும் படிப்பதற்கான சாத்தியம் நிறைய பேர் இருக்கு. இந்த டிபார்ட்மெண்ட் இருக்கவங்க நிறைய பேருமே என்ன பண்றாங்க, அடுத்தடுத்த போஸ்டிங்க்கு போயிருக்காங்க. ஓகேங்களா? ரைட். அப்போ இன்னைக்கு இதுல நம்ம ஒரு 3 டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து பார்த்து முடிச்சிருக்கோம். இந்த 3 டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால கவுன்சிலிங் போறவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்தடுத்த டிபார்ட்மெண்ட்டை அடுத்தடுத்த வீடியோ கூட நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.